ஓகே. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு திரும்பியும் நாங்கள் வந்து ஹீலியோ ஸ்ட்ராப் பற்றி பேச வந்திருக்கோம். ஸ்ட்ராப் எப்படி ப்ரோ உங்களுக்கு யூஸ் ஆகுது? நல்லா இருக்கு. எந்தெந்த விதத்தில் நல்லா இருக்கு? ஸ்லீப் ட்ராக்கிங், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டெப்ஸ் கவுண்ட்லலாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நல்ல அக்யூரசி தெரியுது. இதோட இதையும் கம்பேர் பண்ணல கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது நான் ஸ்லீப் தான் பயங்கரமாக இதை வந்தேன். ஏன்னா வந்துட்டு தூங்கிட்டு எந்திரிக்கிறோம் அப்படின்னா இது யூஸ்வலாக வந்துட்டு கட் ஆகாது. இந்த பால் கட் ஆயிடுறாப்புல. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸ்லீப்பில். இதுலேயும் நமக்கு தெரியுது. நான் வந்து இப்போ 10 மணி படுத்துட்டேன், ஆமாம், காலையில் வந்து எழுந்திரிக்கும் போது மணி 6ன்னு வைப்போம், 8 மணி நேரம். ஆனால் ஐஃபோன் அது ஆப்பிள் வாட்ச் பார்த்தா 7.25 மணி நேரம் 7.5 மணி நேரம் சொல்லுது. ஆமாம், இது பார்த்தா 8 மணி நேரம் பக்கத்தில் சொல்லுது இல்லையா? ஆமாம். ஆனால் அந்த ஒர்க் அவுட் ரிடக்ஷன்லாம் அது மாதிரி விஷயத்துக்கு பண்ணுது. பட் ஆனால் வந்துட்டு வாக்கிங்லாம் ஓரளவுக்கு டிடெக்ட் பண்ணுது லைட்டாக. ஆனால் ஜிம்மில் ஒர்க் அவுட்லாம் பண்ணால் அது வேறு ஒர்க் அவுட் மாதிரி எடுத்துக்கிட்டு மினிட்ஸ் கட் ஆகிடுது. 10 நிமிஷம் 1 ஹவர் பண்ணால் அரை மணி நேரம் அந்த மாதிரிலாம். ரன்னிங் பண்ணால் பாய் ஸ்கோர் அதிகமாக கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம். ஏன்னா இது என்ன பண்ணணும்னா பேசிக்காக வந்து நம்ம ஹார்ட் ரேட் எலிவேஷனை பேஸ் பண்ணி தான் பாய் ஸ்கோர் கொடுக்கும். ஸோ ஹார்ட் ரேட் எலிவேட் ஆகணும்னா எதர் நம்ம வந்து ட்ரெட்மில்லையோ இல்லாட்டி அவுட்டோரில் ரன்னிங்கோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும், இல்லை ட்ரெக்கிங் பண்ணால் கூட உங்களுக்கு ஹார்ட் ரேட் எலிவேட் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பாய் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பெரும்பாலும் நம்ம பார்க்க முடியுது இந்த ஏரியாலலாம் மட்டும் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு. குட். பில்டு குவாலிட்டி அதெல்லாம் எப்படி ப்ரோ வந்தது? நான் ஃபர்ஸ்ட் பயந்தேன் எங்கேயாவது இது கலண்டுக்கு எதுவும் விழுந்துட போகுது. ஓகே. மற்றபடி பில்டு குவாலிட்டி இப்போ இது இருக்கிறதுனால நம்ம தட்டுறோம், இது கூட சம்டைம் தட்டும், இந்த போலில் தட்டும் ஒர்க் அவுட் பண்ணும்போது. இது அந்த பயம்லாம் இல்லை. ஸோ நார்மலாக வச்சுக்கலாம். ஏன்னா அப்படின்னா ஒர்க் அவுட் மட்டும் இன்னும் பயங்கரமாக ட்ராக் பண்ணிச்சுன்னு வச்சு நீங்கள் உள்ளே போயிட்டு என்ன பண்ணுங்க, ஆப்பில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ சென்சிட்டிவாக ஒர்க் அவுட்டை டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். நீங்கள் ஹைன்னு கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் பேசிக்காக, அதாவது இப்போ ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டு ஸ்டெப்ஸ்லேயே ஏறுறீங்க கீழேருந்து, உடனே ஹார்ட் ரேட் எலிவேட் ஆகும்ல, இமீடியட்டாக கண்டுபிடிக்கும். ஓகே. ஆனால் ஹை கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் சின்ன சின்ன டாஸ்க் பண்ணும்போது உங்களோட ஹார்ட் ரேட் ஒரு 110 120 போச்சுனாலே ஒர்க் அவுட்னு நினச்சி உடனே டிடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இங்கே என்ன ப்ராப்ளம்னா நம்ம கன்டினியூஸாக அதை பண்ண மாட்டோமே. ஆமாம். நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏற ஆரம்பிக்கிறீங்க, ஒரு 2 மினிட்ஸில் அந்த வேலை முடிஞ்சிருது. அப்போ அந்த 2 நிமிஷம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னு ரெக்கார்ட் பண்ணும். ஆனால் என்னடா இன்னொன்று இந்த ஸ்டாப் வந்துட்டு ஓகே, பட் ஆனால் கை எனக்கு எரிச்சல் வந்ததே இல்லை. இந்த எரிச்சல் இருக்குது. ஓகே. நான் ஃபைலில் கட்டிக்கிட்டே இருப்பேன். குளிக்க போகும்போது மட்டும் தான் கழட்டி வச்சிருக்கேன். இதுவும் அப்படி தான் கிடையாது, ஸ்டாண்டு கொஸ்டன் கட்டிட்டு ஒன்று பண்ணுங்க. இது கொஞ்ச நாள் இப்போ எப்படின்னா நம்ம அவுட்டோரில் யூஸ் பண்ணி எல்லாத்துக்கும் எக்ஸ்போஸ் ஆச்சு. மாற்றி இத்தனைக்கு நான் வந்து ஒரு தடவை வாஷ் பண்ணேன். நரேஷ் கிட்ட இருக்கும்போது அவன் வாஷ் பண்ணானான்னு தெரியல, சும்மா கிடந்தது ஞாபகம் இருக்கட்டும். சும்மா இருந்தாலே எப்பயும் என்ன ஆகும்னா அதுலேயே ஜெர்ம்ஸ் ஒரு சில விஷயங்கள்லாம் ஜென்ரேட் ஆகும். நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு தடவை வந்து அது நல்லா வாஷ் பண்ணுங்க. வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணி பாருங்க. வாஷிங் மிஷினில் துணி போடும்போது குறுக்க போட்டு விட்டுருங்க ப்ரோ. இன்னொன்று பேட்ரி எனக்கு நான் 4 டேஸ்க்கு முன்னாடி 96ல இருக்குது, இன்னைக்கு தான் குறைஞ்சிருக்கு. ஓகே, 4 டேஸ். ஏன்னா இது கனெக்ட் ஆகியே இருக்கும். சம்டைம்ஸ் வேற ஃபோனில் இருந்தால் பிரச்சனை இல்லை, இதுலேயே கனெக்ட் ஆகிருக்கிறதால எனக்கு 4 டேஸ் வருது. இது நல்லா இருந்தால் ஒரு வாரம் வரலாம்னு நினைக்கிறேன். ஒரு வாரத்துக்கு மேலே வரும். அது ஒன்றும் ப்ரோ, இவனுங்க கிளைம் பார்த்தீங்கன்னா 10 நாள் 14 நாள்லாம் சொல்லுவாங்க. அது யாருக்கு அப்படின்னு பார்த்தா எப்பயுமே இவங்களோட சேஃப் எப்படி எடுத்துப்பாங்க தெரியுமா? இருக்கலே மேக்ஸிமம் எடுத்துப்பாங்க. இப்போ ஒரு ஹெட்ஃபோன்ஸ் வாங்குறோம் அப்படின்னா 48 மணி நேரம் அப்படின்வான். எப்பறம் 48 மணி நேரம் உள்ள போனால் ஒரு ஸ்டார் போட்டிருப்பான். ஸ்டார்ல போய் கீழே கடைசியில் பார்த்தா 40% வால்யூம் 50% வால்யூம்னு போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து இப்போ இன்கேஸ் ஒரு வயசானவங்களுக்கு கட்டி விட்றோம்னீங்களா, காலையில் எழுந்திரிப்பாங்க, பேசிக் ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்லாம் பண்ணுவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்துப்பாங்க, சீரியல் பார்ப்பாங்க, ஏதோ ஒன்று இப்படி தான் செடன்டரி லைஃப் ஆகிடும். திரும்ப சாயங்காலம் மேபி கொஞ்சம் ஆக்டிவ் ஆவாங்க. ஸோ அந்த டைம் மட்டும்தான் இதுக்கு என்னன்னா ஒரு ரோல் இருக்கும். ரெண்டாவது உள்ள வந்து ஹார்ட் ரேட் வந்து நம்ம கன்டினியூஸ் மானிட்டரிங்குள்ளே வச்சோம்னா சென்சார் எப்பயுமே ஒர்க் ஆகிட்டே இருக்கும். இதுவே 1 ஹவருக்கு ஒன்ஸ், அரை மணி நேரத்துக்கு ஒன்ஸ்லாம் கூட ஆப்ஷன் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜோக்கா இருக்கும். சம்டைம்ஸ் இது பார்த்தீங்களா, இது ஆப்பிள் வந்துட்டு இது ஆப்பிள் கழட்டி போட்டிங்கன்னா இது போயிடும். இது சம்டைம்ஸ் வந்துட்டு அது என்ன ஆன் ஆகிட்டே தான் கிடக்கு. இப்படி இருந்ததுன்னா ஆன் ஆகாது. ஓகே. ஆனால் அது பக்கத்தில் ஒரு சர்ஃபேஸ் இருக்குன்னு நினச்சதுன்னா ஆன் ஆகிடும். அதனால நினைக்கிறேன். ப்ளஸ் இது கூட நான் லிவிங் மாதிரி தான். ஆனால் நான் இப்போ விரல வச்சேன்னு வைங்களேன், அதுக்கு தெரிஞ்சிருமா, விரல வச்சா ஏதோ ஒன்று கான்டாக்ட் வருதுன்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கொஞ்ச நேரத்துலேயே ஆக்டிவ் ஆகிடும். அது நான் நோட் பண்ணேன் ப்ரோ. நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து அது நல்லாவே ஃபீல் ஆச்சு. எப்போல்லாம் வந்து இப்படி கையோ இல்லாட்டி ஏதாவது படுதோ நான் கழட்டி வச்சேன்னா சொல்கிறேன், பட்டுச்சுன்னா உடனே வந்து ஆக்டிவேட் ஆகிடுது. அதே வேலையாக போயிடும். இப்போ என்னன்னா இந்த ரன்னிங் போகிறவங்க வந்துட்டு இப்போ ஒரு ரன்னர் ஒருத்தர் போட்டிருந்தாரு, தமிழ்நாட்டு ஆள் ஒருத்தர். அவர் ஓடிட்டு இருக்கும்போது இந்த செஸ்ட்டில் மட்டும் கட்டிட்டு ஒரு பிராண்ட் ஒன்று போட்டிருந்தாரு. அது வந்துட்டு ஒரு 10 ரூபா 12 ரூபா வருது. இது ஆஃபரில் வந்துன்னா ரன்னிங் போகிறவங்க ஆல்டர்னேட்டிவாக ஹார்ட் ரேட் கண்டுபிடிக்கணும்னா இதை வச்சு நல்லா பயங்கரமாக. இதில் என்ன ஹைலைட்னா மிடில் ஈஸ்ட்டில் விற்கும்போது, இது மிடில் ஈஸ்ட்டில் விற்கும்போது உங்களுக்கு ஆர்ம் ஸ்ட்ராப் தரானா ஆப்ஷன்.
அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே ரிஸ்ட்டில் கட்டுறதுக்கு பதில் ஆர்மில் கட்டிக்கலாம். ஓகே, அந்த இது செஸ்ட்டில் கட்டியிருந்தாங்க, அது விலை அதிகம். பட் ஆனால் இது எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான இது. எனக்கு தெரிஞ்சு கார்மின்லாம் இருந்துன்னா அதோட பேர் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். அதாவது சிம்பிள் ப்ரோ, நம்ம இப்போ அமேஸ்ஃபிட்டில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கோம்னா ஒர்க் அவுட் ஆக்சசரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஒர்க் அவுட் ஆக்சசரிக்குள்ளே போனால் அமேஸ்ஃபிட் ஹீலியோ ஸ்டாப்பை காட்டும். ஹீலியோ ஸ்டாப்பை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது வாட்ச் ஒரு பக்கம் ஒரு சில டேட்டாவை எடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் நான் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறேன் அப்படின்னா வெயிட் தூக்குவேன்னு சொல்லிட்டு செட்டு போடும். இது செட்டு போடுற நேரத்தில் இது என்ன பண்ணுது, வாட்ச் வந்து ஹார்ட் ரேட் அக்யூரசிக்காக இதை சூஸ் பண்ணும். இதோட ஹார்ட் ரேட் எடுத்துக்கும், செட்டு கவுண்ட்டு மற்ற மூவ்மெண்ட் எல்லாம் இதில் இருந்து எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி அமேஸ்ஃபிட்லேயே வந்து நீங்கள் டாப் டியர் டிவைஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க, ஒரு 15,000 ரூபா டிவைஸ் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா அது கூட இந்த ஹீலியோ ஸ்டாப் சேர்ந்து கொலாப் ஆகி ஒர்க் ஆகும். அமேஸ்ஃபிட்டோட ஈகோ சிஸ்டமில் பக்காவாக வேலை செய்யும். நம்ம 2-3 இது வேணால் கூட அந்த டேட்டா கூட கொடுக்கலாம், ஆப்பிள் வாட்சுக்கும் இதுக்கும் எப்படி இதாகுதுன்ட்டு. மற்றபடி ஒரு ஒர்த்தான டிவைஸ் இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. எங்கே இருக்குது? மேபி வந்துட்டு சேலில் நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா, இதை பார்த்துட்டு எல்லோரும் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், இது வந்து நல்லா இருக்குது ஆனால் வந்து எனக்கு என்ன தெரியல அப்படின்னா, ஊஃப் பேண்ட் இருக்கே அதில் வந்து நிறையா ப்ரோக்ராம், அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது. அப்போ இது எப்படி? சரி, சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை, ஓகே, அட்வான்டேஜ் தான். ஆனால் மற்றபடி இதோட அக்யூரசி பார்த்த பேர் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் நிறைய பேர் கேட்குறாங்க. பட் பெரும்பாலும் எங்கே போய் பார்த்தாலும் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, டேட்டா ஆஸ்பெக்ட்ஸ்லேயே நல்லா தான் வேலை செய்யுது. ஆமாம். ஆனால் ஊப் வந்து என்ன பண்ணுமானா, ஒரு சில அல்காரிதம்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அந்த அல்காரிதம்ல அவங்க நினச்ச அப்டேட்ஸில் கொண்டு வரலாம். இப்போ ஊப் என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நம்ம பாடியோட பயோ சார்ஜ்னு இதில் ஒரு ஸ்கோர் இருக்கும், பார்த்துருக்கு. அந்த மாதிரி இப்போ அதுவும் ஒன்று எடுத்துக்கிட்டு இவனுக்கு வந்து ஒரு ஆக்டிவான லைஃப், அதை டே ஆக்டிவாக அமையணும் அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஸ்லீப்பை ப்ரொலாங் பண்ணுமா. ஓகே, சரி, அந்த மாதிரிலாம் ஒரு சில ஆப்ஷன்ஸ் இவங்க கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. இவங்களுமே வந்துட்டு அந்த ஆப்பில் வந்துட்டு அவார்ட்லாம் காமிக்கிறாங்க. இவனுங்க பண்ணுறதை வாட்சில் காமிச்சிட்டாங்கன்னா நான் ஆப்பிளுக்கே போயிருக்க மாட்டேன். கரெக்ட் தான். TRX 3 வாங்கிட்டு உட்காந்துருப்பேன் வீட்டில். அதே மாதிரி செப்பு பாய் ஸ்கோர் எப்படியாவது அந்த ஆண்ட்ராய்டு கொண்டு வந்துட்டாங்கன்னா முடிஞ்சு. அதாவது பாய் ஸ்கோர் இருக்கு, நம்மளால விஜெட் கேட்குறாரு, காட்டுறது விஜெட்டை காட்டாமல் உட்காந்து கடுப்புத்துறாங்க. அது வந்து காமிச்சானா அந்த பாருங்க நம்மளால இருக்காப்புல. இப்போ ரன்னிங், இப்போ 100 ரன்னிங் போயிட்டுனா அது 100லேயே இருக்கும். பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும். உண்மைதான். அதெல்லாம் மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அந்த ஆப்பிள் வாட்ச் பக்கம் போகவே தேவையில்லை. ஏன் போக தேவையில்லைன்னா அந்த இப்போ 15,000-20,000 செக்மெண்ட்லேயே உங்களுக்கு எல்லாமே பக்காவாக இருக்குன்ற பட்சத்து. ஏன்னா அமேஸ்ஃபிட்டில் எனக்கு தெரிஞ்சு பெருசாக பிரச்சனை வந்த மாதிரி தெரில. டிவைஸுமே ஒரு 2 இயர்ஸ் லாங் வருது நமக்கு வந்து. இல்லை, இது ஹைலைட் என்னன்னா, இது வந்து ராகவனோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்லக்கூடிய டேட்டாவை தவிர உங்களுக்கும் வந்து அப்படிதான் இருக்கும்னு சொல்ல வரல. எனக்கு எப்படி இருந்ததுன்னா அப்படின்னு சொல்கிறேன், நான் காசு போட்டு வாங்கி வாங்கினதுல அந்த இது அவ்வளோதான். ஸோ அதில் தான் அந்த டேட்டா. இதுவே வந்து வேற யாராவது ஒரு சிலர் வாங்கியிருக்கலாம், அவங்களுக்கு வந்து 1 வாரத்தில் வீணாக போயிருக்கலாம், 4 மாதத்தில் வீணாக போயிருக்கலாம். ஸோ பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். பட் ஹைலைட் என்னன்னா, எனக்கு என் லைஃப்ல என்ன பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸோ அதுதான் இவர் சொல்றாரே தவிர நீங்க எல்லாரும் இது தயவு செய்து வாங்குங்க, 2 வருஷம் 3 வருஷம் உழைக்கும் அப்படின்ற வார்த்தை இங்க சொல்லலை. எனக்கு இப்படி உழைச்சனால நான் நம்பி திரும்ப வாங்குறேன். நான் அமேஸ்ஃபிட் பிப்பு இன்னும் வச்சிருக்கேன். பேண்டு மீ பேண்டு இனிமே மாமா எந்த வச்சிருக்காரு, அதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ பெருசு TRX 3 தான் போயிடுச்சு. அது வந்து நம்ம டியூரபிலிட்டி இல்லை, டியூரபிலிட்டி நம்ம வச்சு போட்டு அடின்னு அடிச்சுல போயிடுச்சு. TRX 2 போயிடுச்சு. அதை தவிர்த்து மற்ற டிவைஸ்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ 2 கூட எந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பட்டன்ஸ் எல்லாம் சரியாக வேலை செய்யலை போல. அதில் இந்த ஹார்ட் ரேட் பிரச்சனை இருந்துச்சு. அது வந்து 1 இயர்க்குள்ளேயே அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு இல்லையா? 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் போயிடுச்சு. மற்றபடி டிவைஸ் வைஸ் ஓகே தான். நான் இப்போ சைக்கிள் ஓட்டினாலும் எனக்கு பெருசாக அது நான் அதெல்லாம் இப்பயுமே பார்க்க மாட்டேன். அதெல்லாம் ஓகே. அது எதனால, எந்த அடிப்படையில் சொல்கிறாருன்னா, நீங்கள் இப்போ நார்மலாக ஒர்க் அவுட் பண்ணும்போது 130 140 உங்களோட ஹார்ட் ரேட் போகணும் வைங்களேன். பட் இந்த வாட்ச் செம ஜோக்காக உங்களுக்கு 70 80 காமிச்சிட்டு இருக்கும், ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் மாதிரி. ஸோ அது கொஞ்சம் கொலராக இருந்துச்சு. நாங்கள் பாய் ஸ்கோர் ஒரு போட்டி வச்சுருந்தாச்சு, நான் மாங்கன்னு ஓடிட்டு இருப்பேன், எனக்கு ஒன்றுமே காமிக்காது. அதுதான் பிரச்சனை. அது கொஞ்சம் சோகம் தான். ஸோ ஆக மொத்தம் இந்த ஹீலியோ ஸ்டாப் யாருக்கு ரொம்ப ஆப்ட் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாக்கோ இல்லாட்டி எனக்கு டிஸ்ட்ராக்ஷனோ எனக்கு நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வேணாம். எனக்கு வந்து வெறும்னே என்னோட மெயின் வைட்டல் ஸ்கோர்ஸ் மட்டும் கரெக்டாக காமிச்சா போதும். ஹார்ட் ரேட்டு, SpO2 இந்த மாதிரியான டேட்டாஸ் போதும். வெறும் அலாம்காக வைக்கிறேன் ப்ரோ, காலையில் எழுந்திரிக்கிறது ரொட்டீனாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்லீப் ட்ராக் கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான யூசர்ஸ்க்கு அலாரம் வைப்ரேட் ஆகும்ல. ஸோ இந்த மாதிரி யூசர்ஸ்க்கு ஒரு ஆப்டான ஒரு டிவைஸ்ன்னு சொல்லலாங்க. ஸோ அதுதான் மேட்ரு. நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, இப்படி டபுள் டைம் இப்படி பண்ணிங்கன்னா அலாம் நின்றோம் தட்டினீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி ஃபீட்பேக் எடுத்துக்கும், அதெல்லாம் எடுக்கும். ரைட்டுங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து ஹீலியோ ஸ்டாப்பில் டவுட் இருந்தாலும், இல்லை நீங்கள் யாராவது ஹீலியோ ஸ்டாப் யூஸ் பண்ணாலும் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அதை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம். ப்ளஸ் அமேஸ்ஃபிட்லையும் கண்டிப்பாக நெகட்டிவ் சைட்ஸ் இருக்கும். உங்களில் யாருக்காவது வந்து கசப்பான அனுபவங்கள் இருந்ததுன்னா மறக்காமல் அந்த கசப்பான அனுபவங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளால் முடிஞ்சதை அந்த டேட்டா எடுத்து அவங்களுக்கு அனுப்ப முடியும்.
ஸோ அதே நம்ம பண்ணுவோம். ஆமா. பட் அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க இந்தியன் மார்க்கெட் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிரைமரி மார்க்கெட்டா அப்படின்னு கேட்டால் இந்தியன் மார்க்கெட்டில் சேல்ஸ் ஆகிறது என்னமோ உண்மை தான். பட் இந்தியன் மார்க்கெட் அவங்க பிரைமரி மார்க்கெட் இல்லைன்னு மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ பார்க்கலாம் இது எவ்வளோ தூரம் எப்படி மூவ் ஆகுதுன்னு. சேல் பூஸ்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பிரைமரி மார்க்கெட்டாக அந்த ஷிஃப்ட் ஆகும். கண்டிப்பாக. ரைட்டுங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக்கொள்ள சிவபரணி, ராகவன். பார்க்கலாங்க. பாய். சூப்பர் ப்ரோ. இப்போ நம்ம வந்து iPhone